ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் கட்லெட். அதை எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கட்லெட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் ஆனியன் எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டி எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குக்கான ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டும் சேர்ந்து குக் ஆகட்டும். 1 மினிட்க்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது நல்லா குக் ஆகணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும் நல்லா. அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணணும். நீங்கள் நிறைய சிக்கன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்சிலையோ அந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அதை நல்லா போட்டு எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா குக் ஆகணும் சிக்கன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அது குக் ஆகும்போது அது அப்படியே பொடி பொடியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அது குக் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். இன்னும் ஒரு 1/2 குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேஜில் அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு உள்ளே போடுற ஸ்டஃபிங்ஸ். ஸோ இதை நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் கூல் ஆகட்டும். அந்த டைமில் நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறது நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உருளைக்கிழங்கு நான் ஒரு 1/2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி எடுத்து அதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அந்த கூலான சிக்கனில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட கொஞ்சமாக பெப்பர் அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். அந்த உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதை அந்த ஷேப் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்படி ஒரு ரவுண்டான ஒரு ஷேப்பில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் அது பண்ணிக்கலாம். பண்ணி அது எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் இருக்கிற எல்லாத்துக்கும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை கோட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எக் எடுத்துக்கிறோம்.
அதை நல்லா உடைச்சி எடுத்துட்டு நல்லா உப்பும் பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் அதுவும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை ஹீட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது ஹீட் ஆகிற டைமில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எக்கில் பீட் பண்ணி வச்ச எக்கில் வந்து டிப் பண்ணி எடுக்கிறேன். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சது. இதுக்கப்புறம் திரும்ப நம்ம சேம் அகைன் செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எக்கில், அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஃபுல் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளது ரெடி ஆகிடுச்சு கட்லெட். இதை வந்து நம்ம ஹீட்டான ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குக் ஆனோன்னா நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அது ஃபுல்லாக எல்லா சைடும் குக் ஆகணும். சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது நல்லா குக் ஆகிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை எடுத்துடலாம். ஆயிலில் போகிறதுக்காக நான் டிஷ்யூ வச்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற கட்லெட்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாஸ் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் நாங்கள் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் இதை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.